அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9860098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அன்பார்ந்த எங்களுடைய உத்தரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு வருகிற 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துட்டால் பராபவ வருஷம் அன்றைய தினம் பிறக்குது. ஒரு வருஷத்துக்கு பராபவ வருஷம் தான் சங்கல்பம் பண்ணுவோம். தமிழ் புத்தாண்டுடைய திருநாமம் பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷத்துல கன்னிராசிக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கிறோம். கன்னிராசின்னு எடுத்துட்டால் பொதுவாகவே மிகச்சிறப்பான, அது பெண்களாக இருந்தால் இயற்கையாகவே பலவிதமான நற்குணங்கள் கொண்டவர்கள், பிறரை பெரியோர்களை மதிக்கக்கூடியவர்கள், பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தபம், யோகங்களை பெறக்கூடியவர்கள், கணித மேதைகள், அறிவாளிகள், உடன் பிறந்தவர்களுக்கு உதவக்கூடியவர்கள், தாயார் தகப்பனாரை மதிக்கக்கூடியவர்கள், நம்ம ஒருத்தர் தூக்கி எரிஞ்சாலும் நம்ம அவங்களை விடாமல் துரத்தி பிடிச்சி நாம் அவங்க வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசினியர்கள். மனசில் பட்டதெல்லாம் வெகுளித்தரமாக பேசக்கூடியவர்கள். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, மனசு தோன்றது பேசிடுவாங்க, ஃபன்னாக யோசிப்பாங்க. அதே சமயம் அவங்க பேச்சில் விஷயங்கள் இருக்கும் நிறையா. அவங்க இப்போ கன்னிராசிக்காரர்களை பேச விட்டு உட்கார்ந்தோம்னா நிறையா விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோகங்கள் ஏற்படும், அபரிமிதமான யோகங்கள் உண்டாகும். அப்பேற்பட்ட அவர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இவ்வளவு நாளாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மையை செய்து கொண்டிருந்தார். 6ஆம் இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 7வது இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். களத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார். இப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுப்பார். திருமண ஸ்தானத்தில் பாதிப்பு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், சண்டை சச்சரவுகள், சில பேருக்கு விபத்துக்கள், மருத்துவ செலவுகள், உடல் உபாதைகள், நோய் நொடிகளை ஏற்படுத்துறது. பேச்சுவார்த்தையின் மூலம் கலகங்கள். நம்ம பேசுறது அப்படிங்கிறது பிறரை கவர்ந்து அவர்கள் நம்மளை நம்பி இன்னும் கொஞ்ச நேரம் இவர் பேச மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம பேசுனாலே சீப்போ வெய் ஃபோனை அப்படின்லாம் சொல்கிற அளவு ஆயிடும். பேச்சையே மதிக்காத ஒரு காலகட்டம். யாராக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, வெறுப்புகளை காய்ப்பார். குடிநீர் வடிகால் வாரியம், பொதுப்பணித்துறை, நீர்நிலைகள், ஆறு, குளம், கடல், ஜலம் சார்ந்த தொழில்கள், மீன்பிடி தொழில், படகுகள், போட் தயாரிப்பவர்கள், மீனவர்கள், உரத்தொழில் பண்ணக்கூடியவர்கள், உரம் தயாரிப்பாளர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்கள், பத்திரப்பதிவு, வணிக வரி, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வருமான வரி, அறநிலையத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி சாலைகள் நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை. உணவு, மருத்துவம், சுகாதாரம், மின்சாரம், ரயில்வே, கப்பல், விமானம், போக்குவரத்து துறை சிறந்து விளங்கும். விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பார்கள். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் புதிதாக ஒரு இயந்திரத்தை கண்டுபிடித்து அரசாங்கத்தில் பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பான்ங்கிறாங்க. ஜூன் மாதம் வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு. உத்தியோகம், தொழில், வேலை, இதில் நஷ்டங்கள் தான் பட்டு இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் குரு பகவான் பயிற்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். அது வாரி வழங்கும். திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்ச விருத்தி ஏற்படும். புத்திர சந்தானங்கள் உண்டாகும். வீட்டில் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். வீட்டில் யாராவது நோய் நொடின்னு படுத்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் நோய் நிவர்த்தி ஆகும். மருத்துவ செலவுகள் அறவே குறையும். நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னடா அது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருக்குமே, இப்போ ரொம்ப சிரமப்படுறமே, இந்த புத்தாண்டு நாச்சு நமக்கு பலனை கொடுக்குமான்னு பல ஆவலோடு தான் நீங்கள் எதிர்பார்த்து தான் இந்த பதிவை பார்க்குறீங்க. நன்மைகளும் நடக்குது, தீமைகளும் இருக்குது. பட் ஆனால் தீமைகளை விளக்குறதுக்கு என்ன பண்ணுறது, நன்மைகள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இது பொது பலன்தான். நான் முதலே சொல்லுவேன், கன்னிராசியில் நீங்கள் மட்டும் பிறக்கலை, உங்களை மாதிரி பல கோடி பேர் இருக்காங்க உலகத்தில். அவங்க எல்லாத்துக்குமே ஒரே பலன்னு சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு உண்டான சொந்த ஜாதகம், சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுதான் பேசும். நம்ம வயிறு நம்ம சாப்பிட்டா தான் ரொம்ப, அவங்கெல்லாம் சாப்பிட வச்சு பார்த்தா நம்ம வயிறு ரொம்பாது. இப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். அதனால் கன்னிராசி நேயர்கள் ஒரு முறை அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும். 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து பார்க்க பலன்களை தெரிந்து கொண்டு இந்த ஆண்டு தங்களுக்கு 90% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. அதிர்ஷ்டமான வண்ணம் கரும் பச்சை, அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3,
வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். இதுவரை இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருஷத்தினுடைய 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை தெளிவாக விரிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் எப்பவும் சொல்றது தான். இப்போ நாங்கள்லாம் சொல்றது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையா கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டா ஜென்ரலா பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும், 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. எந்த பயிற்சிகள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண்டுகள் பிறந்தாலும், என்ன ஒன்று மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் வேலை செய்தால் மட்டும்தான் நன்மையையும் அனுபவிக்க முடியும், தீமையிலிருந்தும் விலக முடியும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் அடுத்த தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் இந்த ஒரு வருஷத்திற்கு நாம் எப்படி இருப்போம், நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கலாம். இது எல்லாருக்கும் நான் எப்போ சொல்கிறது தான். ஏன்னா அதில் பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம், நன்மைகளும் இருக்கலாம். இந்த நன்மையை தெரிஞ்சுக்காமல் அதில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையை நோக்கி நாம் போகும்போது நாம் பண்ணுற எந்த காரியங்களும் நமக்கு சரியாக அமையறதில்லை. அப்போ புத்திசாலித்தனமாக நமக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுட்டு அந்த பாதையில் போகிறது நமக்கு நன்மையை தரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சி வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.